ரீசெண்டா HMD பாத்தீங்கன்னா இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா 15000 ரெண்டு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணாங்க. HMD Crest, Crest Max. இந்த பட்ஜெட்ல பெஸ்ட் டிசைன், கேமரா, பேட்டரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த போன் பாத்தீங்கன்னா செல்ஃப் ரிப்பேரபிலிட்டியாவும் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல ரிவ்யூவர் கிட்ட வந்திருக்கு. ஓபன் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கிரீட்டிங் கார்ட்ஸ் இருக்கு, அப்புறம் போனோட பாக்ஸ், நெக்ஸ்ட் செல்ஃப் ரிப்பேர் டூல் கிட் வந்து கொடுத்திருக்காங்க. இது வேணும்னா நீங்க இதை தனியா தான் வாங்கணும். அப்புறம் ஒரு ஃபிளாஸ்க், ஒரு டி-ஷர்ட் இருக்கு. இப்போ நம்ம போனை அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸோட கலர் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஓபன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் போன் தான் இருக்கு. அதை பக்கத்துல வச்சுட்டு வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு பாக்ஸ் இருக்கு. பாக்ஸை ஓபன் பண்ணும்போதே சிம் எஜெக்டர் பின் இருக்கு. இது பார்க்க வித்தியாசமாவும் இருக்கு, நல்லாவும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணோன்னே விதை கொடுத்துருக்காங்கடா, சாமந்தி பூவோட விதை கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிளான் பண்ணுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையாவே இது ஒரு நல்ல விஷயம். அவன் நேச்சரை சேவ் பண்றேன்னு பாக்ஸ்ல இருக்கிற விஷயத்தெல்லாம் தூக்கும் போது பாக்ஸ்ல எல்லாத்தையும் கொடுத்து நேச்சரை சேவ் பண்ணுங்கன்னு விதையும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா சம் புக்லெட்ஸ், 33 வாட்கான சார்ஜர் இருக்கு, டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிளும் இருக்கு. இப்போ நம்ம போன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போனோட டிசைன் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிளாட்டா இருக்கு. கிளாசி பினிஷ்ல ரொம்பவே மினிமலா கொடுத்துருக்காங்க. எங்கள்கிட்ட இருக்கிறது மிட் நைட் ப்ளூ, இது இல்லாம ராயல் பிங்க், லஷ் லைலேக்னு இன்னும் ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்கு. ஹைலைட்டே என்னன்னா கிளாஸ் பேக் கொடுத்திருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா பிரஷ் மெட்டல் பினிஷ்ல ஜிகி ஜிகின்னு ஜிகினாவை தூவி விட்ட மாதிரி கொடுத்திருக்காங்க. இது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட சைட்ஸ் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இல்ல, சோ கையில புடிச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சைட்ஸ் பிளாஸ்டிக் தான். வெயிட் பாத்தீங்கன்னா 205 கிராம் இருக்கு. ஆனா வெயிட் பெருசா ஃபீலே ஆகலங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. திக்னஸ்மே பாத்தீங்கன்னா 8.4 mm தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்லிம்மா, இன்ஹேண்ட் ஃபீல் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த போனுக்கு IP52 ரேட்டிங் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த போன் பாத்தீங்கன்னா செல்ஃப் ரிப்பேரோட வருது. இந்த போனோட பேக் பேனல், பேட்டரி, டிஸ்ப்ளே, சார்ஜிங் போர்ட்னு எது வீணா போனாலுமே நீங்களே இந்த மாதிரி பிரிச்சு சரி பண்ணிக்கலாம். இதனால இந்த போனை நீங்க ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இ வேஸ்டும் குறையும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போனோட பெரிய பாசிட்டிவே இதுதான். இதே மாதிரி எல்லா பிராண்டும் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க எந்த பிராண்ட் இருந்து எதிர்பார்க்கறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ குயிக்கா போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பார்த்துடலாம். பாட்டம்ல பாத்தீங்கன்னா 3.5 mm ஹெட்போன் ஜாக் வந்து கொடுத்திருக்காங்க. பிரைமரி மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மோனோ ஸ்பீக்கர் தான். சவுண்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா டீசென்ட்டா இருக்கு. ரைட் சைடுல பவர் பட்டன், அதிலேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. அப்புறம் வால்யூம் லாக்கர் கீ இருக்கு. டாப்ல பாத்தீங்கன்னா செகண்டரி மைக், லெஃப்ட் சைடுல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த போன் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இதோட டிஸ்ப்ளேங்க. 6.67 இன்ச்ல Full HD Plus 90 Hz OLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. HDR10+ கான சப்போர்ட் இருக்கு. டிஸ்ப்ளே குவாலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுங்க. நல்ல கிறிஸ்பா, கலர்ஸ்லாம் வைப்ரண்டா இருந்துச்சு. இதோட உங்களுக்கு யூடியூப்ல 4K and HDR சப்போர்ட்டும் கிடைச்சிரும். இதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கணும்னாலும் டிஸ்ப்ளே செட்டிங்ஸ்ல போயிட்டு SDR to HDR ஆன் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். பெசல்ஸ்மே ஜாஸ்தியா இல்ல, பாட்டம்ல மட்டும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. மத்தபடி வியூயிங் ஆங்கிள்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஃபேஸ் அன்லாக்குமே வந்து கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருந்துச்சு. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸ்க்கு யூனிசாக்கோட T706 வந்து கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 6 nanometerல பில்ட் பண்ணது. இது கூடவே LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுத்திருக்காங்க. 6GB வரைக்கும் நீங்க விர்ச்சுவலா RAM இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும். யூனிசாக் ப்ராசஸரை இது வரைக்கும் நம்ம 10,000 பட்ஜெட்குள்ள தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பட்ஜெட்ல யூனிசாக் எப்படி இருக்க போகுதுன்னு யோசிச்சேன். ஆனா இதோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. Androidல 4.6 lakh ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சது. இது ரெட்மில இருந்த Snapdragon 4 Gen 2 AI இருக்குல்ல, அதை விட ஸ்கோர்ஸ் வந்து ஜாஸ்தியா கிடைச்சது. ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸுமே பெட்டரா தான் இருந்துச்சு. CPU த்ராட்லிங் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 83% வந்து கிடைச்சது. GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 99.3% வந்து கிடைச்சது. சுத்தமா த்ராட்லிங் ஆகல, ஹீட்டும் ஆகல. கேம் பிளேன்னு பார்க்கும்போது BGMI, COD இது எல்லாமே நீங்க லோ கிராஃபிக் செட்டிங்ஸ்ல 40 FPS வந்து விளையாடலாம். நார்மல் யூஸ்க்கு கூட நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப்புக்கு ஸ்விட்ச் பண்றது, மல்டி விண்டோ யூஸ் பண்றது, இந்த மாதிரி யூஸ்ல கூட லாக் ஆகல, நல்லா தான் இருந்துச்சு. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. என்னோட ஹெவி யூஸ்க்கு 7 hours வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைச்சது. அப்படி பார்க்கும்போது நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலுமே தாராளமா ஒரு நாளைக்கு மேல பேட்டரி லைஃப் வரும். சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது Android 14 மேல எந்த ஒரு ஸ்கின்னும் இல்லாம ஸ்டாக் Android வந்து கொடுத்திருக்காங்க. எந்த விதமான ஆட்ஸும் கிடையாது. 4-5 ஆப் மட்டும் தான் ப்ரீ இன்ஸ்டால்டா வந்துச்சு. அதை எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸ்மூத்தா, அனிமேஷன்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. எந்த விதமான லாகும் இல்ல. கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது 5 5G பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. Wi-Fi 5, Bluetooth 5.0 சப்போர்ட்டும் இருக்கு. ஃபைனலா கேமராவுக்கு வருவோம். டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. பிரைமரிக்கு 50 மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்டரிக்கு 2 மெகா பிக்சல்
டெப்த் இருக்கு. செல்ஃபிக்கு 50 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்பிள்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல டீசென்ட்டா இருந்துச்சுங்க. நல்ல லைட் கண்டிஷன்ல இமேஜ் நல்லா இருக்கு. கலர்ஸ்லாம் ஓரளவுக்கு நேச்சுரலா இருந்துச்சு. ஸ்கின் டோன்ஸ் கூட பெட்டரா இருக்கு. ஆனா இமேஜ்ல வந்து டீடைல் பெட்டரா இல்ல, சாஃப்டா இருந்துச்சு. போர்ட்ரைட் ஷாட்ஸ் கூட நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ற மாதிரி இல்ல. அப்புறம் டிஃபரெண்ட் போர்ட்ரைட் ஸ்டைல் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க போட்டோ எடுக்கும் போதே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்கலாம். செல்ஃபில எடுத்த ஷாட்ஸ் கூட நல்லா தான் இருந்துச்சு. ஸ்கின் டோன்ஸ் வந்து பெட்டரா இருந்துச்சு. இதுலயுமே டீடைல்ஸ் பெட்டரா இல்ல. செல்ஃபில பாத்தீங்கன்னா ஒரு சில கெஸ்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. போனுக்கு முன்னாடி இந்த மாதிரி வித்த காமிச்சீங்கன்னா அதுவே போட்டோ எடுத்துரும். லோ லைட் ஷாட்ஸ் ஃப்ரண்ட்லயும் சரி ரியர்லயும் சரி ஓகே தான், டீசென்ட்டா இருந்துச்சு. வீடியோன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே 1080 30 fps தான் நீங்க வீடியோ எடுத்துக்க முடியும். இதோட ஓசோ ஆடியோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணி நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி பெட்டரா, நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி நல்ல அவுட்புட் வந்து கொடுக்கும். ஃபைனலா இந்த போனோட பிரைசிங்னு பார்க்கும்போது 6GB 128GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 14,500 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கு. இது என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். இதை பத்தி டீடைல்டா எப்போதும் போல நம்ம ஸ்டைல்ல ரிவ்யூ வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, செஞ்சு விட்டுருவோம். ஸோ இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.